அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம காஷ்மீருக்கு போய் தான் காஷ்மீரி சாய் குடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நாம இங்கே நம்ம வீட்டிலேயும் ஜம்முன்னு காஷ்மீரி சாய் ரெடி பண்ணி குடிக்கலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் பூ போட்டுக்கலாம். 5 ஏலக்காயத்தோட சேர்த்துடுறேன். அதுக்கப்புறம் ஒரு பட்டை. இது கிரீன் டீ லீஃப்ங்க. இந்த கிரீன் டீ லீஃபை நான் ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நாம் நார்மல் தேயிலை போடக்கூடாதுங்க. ஸோ நான் கிரீன் டீ லீஃப் தாங்க போடணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இதை நல்லா கொதிக்கட்டுங்க. இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். இது போட்டோன்னே நல்லா பொங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு 2 கிளாஸ் வாட்டர் 1 கிளாஸ் வாட்டர் ஆகணும். அந்த அளவு நல்லா தண்ணி குறைஞ்சதுக்கு அப்புறம் சில் வாட்டர் கண்டிப்பா நீங்க இதுக்கு சில் வாட்டர் தாங்க ஊற்றணும். அதுக்கப்புறம் 1 கிளாஸ் சில் வாட்டர் ஊற்றிக்கோங்க. ஊற்றி அந்த 2 டம்ளர் வாட்டரும் நல்லா கொதிச்சு 1 டம்ளர் ஆகணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குறைய அழகா உங்களுக்கு அந்த பிங்க் கலர் வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாத்தீங்களா, இந்த மாதிரி தண்ணி கொதிச்சு அப்படியே குறைய உங்களுக்கு பிங்க் கலர் வர ஆரம்பிச்சிருங்க. இது 1 கிளாஸ் தண்ணி ஆனையுமே பாத்தீங்கன்னா நல்ல அழகா ஒரு பிங்கிஷ் கலர் வந்துருங்க. இது கொஞ்சம் ப்ராசஸ் ஆன ஒர்க்கு தான், பட் காஷ்மீரி டீ ஆச்சே. இப்போ நல்லா 1 கிளாஸ் அளவு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு கண்டெய்னர்ல நான் ஃபில்டர் பண்ணிடுறேங்க. இந்த கண்டெய்னரில் ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை நாம் ஃப்ரிட்ஜில் வச்சு 3 நாள் 4 நாள் கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம பாலை மட்டும் காய்ச்சிட்டு இதை நம்ம எவ்வளோ தேவையோ அப்போ மட்டும் எடுத்து அதை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் 2 டம்ளர் பால் காய்ச்சிக்கிறேங்க. நான் இப்போ 2 டம்ளர் தான் காஷ்மீரி சாய் பண்ண போகிறேன். ஸோ நான் 2 டம்ளர் பால் காய்ச்சிக்கிறேன். இப்போ பால் சூடானதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு சுகர் 2 ஸ்பூன் போடுறேன். நார்மலாக நாம் சாயாக்கு 1 ஸ்பூன் போடுவோம் சுகரு. இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக 2 ஸ்பூன் போடணுங்க. ஸோ 2 ஸ்பூன் போட்டுட்டு 1/2 டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். காஷ்மீரி டிகாஷன் 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க. இதோட இது ஊற்றணுமே உங்களுக்கு பார்க்கவே அந்த சாய் அவ்வளோ அழகா அந்த காஷ்மீரி பிங்க் கலரில் சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கேவும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. பாருங்க அவ்வளோ அழகா பிங்க் கலரில் சூப்பராக இருக்கு இந்த சாய் பார்க்குறதுக்கேவும். இந்த மீதி இருக்கிற இந்த டிகாஷனை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 2-3 டேஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நாம் பிஸ்தா பொடிச்சு மேலே தூவிடலாம். இது நார்மல் டீ காஃபியை விட ரொம்பவே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருந்துச்சுங்க. இதுல பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஃபேட்டை குறைக்கும், ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கும் நம்மள. இந்த டீ ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுங்க. நீங்க காஷ்மீரி பீப்புள்ஸ் ஸ்கின் கலரை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஹெல்தியான டேஸ்டியான காஷ்மீரி சாயை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு ட்ராப் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதோட நம்ம எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.